திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று தேங்கியிருந்த மழைநீர் தற்போது வடிந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. நேற்றைக்கு நெல்லை ஆட்சியர் அலுவலகம் என்பது கிட்டத்தட்ட 7 அடிக்கும் மேலாக வெள்ள நீரால் சூழ்ந்திருந்தது. தற்போது அலுவலகத்தினுடைய நிலைமை என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நெல்லை மாவட்டத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் நேற்றைய தினம் தண்ணீரில் மூழ்கியிருந்தது. சுமார் 7 அடி உயரம் வரை தண்ணீரானது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேங்கியிருந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் இருந்த ஊழியர்கள் படகு மூலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தார்கள். ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த காவலர்கள் உட்பட ஏராளமானோர் தண்ணீரில் சிக்கியிருந்த நிலையில் அவர்கள் அனைவருமே மீட்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் பெரிய அளவில் மழை இல்லாததன் காரணமாகவும் தண்ணீர் வேகமாக வடிந்ததன் காரணமாகவும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. அதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேங்கியிருந்த தண்ணீரானது முழுமையாக வடிந்திருக்கிறது. அதே வேளையில் தண்ணீர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வந்து சென்ற பொழுது அடித்து வரப்பட்ட குப்பைகள் மற்றும் மரக்கட்டைகள் போன்றவை இந்த பகுதியில் தேங்கி இருக்கின்றன. அதே வேளையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த தண்ணீரானது முழுமையாக தற்பொழுது வடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட பொதுமக்கள் சிலர் நம்மிடையே இருக்கிறார்கள். நாம் அவர்களிடம் பேசலாம். நேற்று ஆட்சியர் அலுவலகம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? 7 அடிக்குள்ள தண்ணி இருந்துச்சு. இப்பதான் அது குறைஞ்சிருக்கு. நேற்று பொதுமக்கள் எல்லாரும் கூடமாட இருந்து எல்லாத்தையும் மீட்டாங்க. ஒரு 10-20-30 பேருக்கு மேலே உள்ளே மாட்டியிருந்தாங்க. எல்லாத்தையுமே பின்னால் ஏணி வச்சு தான் இறக்கணும். படகு மூலமாக ஏற்றி விட்டோம். அவங்க பாதுகாப்பாக இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நேற்று எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? நேற்றோட இன்னைக்கு இது கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு, நேற்று 7 அடி நின்றுது இந்த இடத்துலலாம். நேற்று ஒரு 500 பேர்கிட்ட கலெக்டர் ஆஃபீஸில் உள்ளவங்க மாட்டினவங்களாம் நாங்கள் தான் மீட்டு அங்கே போட்டில் மூலயமா அனுப்பி விட்டோம். வழக்கமாக இந்த அளவுக்கு தண்ணீர் இந்த மழை வந்துச்சுன்னா இங்கே வருமா, இல்லை இதான் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்க? முதல் முறை 92க்கு அப்புறம் இப்போ தான் முதல்ல வந்திருக்கு. 92 வெள்ளம் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அது 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளம் தான் இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, முன்னோர்கள் உள்ளது பாட்டி தான் சொன்னாங்க. இந்த பகுதி தவிர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் தண்ணீர் வடிஞ்சிருச்சா? மற்ற பகுதிகள் இப்போ அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்கு? அது இனிமேல் போய் தான் பார்க்கணும். ஏன்னா இருட்டுக்குள்ள பாம்பு பூச்சியெல்லாம் நிறைய வந்துச்சு. காட்டிலேருந்து வந்து பூரா வந்துச்சு. போய் பார்க்க முடியல. வீடு இப்போ தான் கரண்ட் கிடையாது. இனிமேல் விடிஞ்ச பிறகு தான் போய் பார்க்கணும் வடிஞ்சிருக்கா இல்லையான்னு. என் வீடு கூட முங்கி இருக்கு. பலா, ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரை ஆட்சியர் அலுவலகம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. அதே வேளையில் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்பொழுது தண்ணீரானது வடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் மின்சாரமானது இந்த பகுதியில் 3 தினங்களாக மின்சாரமானது வராத சூழலானது இருக்கிறது. இதன் காரணமாக பகுதி மக்கள் மின்சாரம் இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மின்சாரம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களது கோரிக்கையாகவும் இருக்கிறது. பாலா, நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.